ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏஷியா கப்பை வேற லெவலில் ஆடி முடிச்சு ஜெயிச்சிட்டாங்க. என்னால் அதுக்கப்புறம் வீடியோ போட முடியல. கொஞ்சம் இந்த இயர் கொஞ்சம் ரொம்ப பர்சனலி நிறைய டைம் அலாட் பண்ணவே முடியல சேனலுக்கு. ஸோ அதனால் வீடியோஸ் என்னால் ரெகுலராக போட முடியல, ஷார்ட்ஸ் என்னால் போட முடியல. வெரி வெரி சாரி மக்களே. லாஸ்ட்டாக ஏஷியா கப் ஃபைனல் போட்டேன், இந்தியா பாகிஸ்தான் ரிவ்யூ. அதுக்கப்புறம் ரிவ்யூவும் போடல, ஷார்ட்ஸாக எந்த வீடியோ வரல, மன்னிச்சிடுங்க. இனி ப்ராப்பராக உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் சூரியகுமார் தலைமையில் பாகிஸ்தானோட ஃபைனலில் துபாயில் சூப்பர் ஆடி ஜெயிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியன் டீம் அது என்ன தான் கப்புக்கு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு டெஸ்ட் மேட்ச்சுக்கு திரும்பினாங்க 3 நாளில். அதுக்கப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவுமே கவர் பண்ண முடியல. 2-0 கம்ஃபர்டபுளாக இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. சுப்மன் கில், த்ருவ் ஜுரேல், அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், ஜெயஸ்வால் அவங்களோட பங்குக்கு ஒரு 70-80s அதுக்கப்புறம் செஞ்சுரிஸ் போட்டாங்க. பவுலிங்கில் சிராஜ், பும்ரா, குல்தீப், வாஷி, ஜடேஜா இவங்களே மேட்சை முடிச்சிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட்டில் ஃபைட் கொடுத்தாங்க. பட் ஓவரால் எதுவும் கொடுக்க முடியல. ஸோ ஓவரால் இந்தியன் டீம் டெஸ்ட்டு T20 ஜாலியாக ஆடுறாங்க. இப்போ அடுத்து என்னடா டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க். அன்றைக்கி வீடியோவும் இதை பற்றி தான் பேச போகிறோம். எஸ், நம்ம இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டிருக்காங்க. 3 ODI 5 T20 ஆட போகிறாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் அசைன்மெண்ட் இந்த வருஷம். ஸோ அதனால் அது சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோமே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா செகண்ட் ODI மேட்சோட ப்ரிவ்யூ பற்றி தான் பேச போகிறோம். எஸ், ஃபஸ்ட் ODI பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க. மழை வந்தது, 26 hours ஆச்சு, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச்சுக்கு நான் ப்ரிவ்யூ கவர் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெளில போனதால் என்னால் அப்லோட் பண்ண முடியல, சாரி. ஸோ இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணி இந்த தடவை கரெக்டாக அப்லோட் பண்ணணுமே இது பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க மக்களே. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ODIக்கு ரிவ்யூ ரெடி பண்ண ப்ரிவ்யூ பட் போட முடியல. இது செகண்ட் ODIக்கான ப்ரிவ்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் இந்தியன் டீமோட நியூ ODI கேப்டன்ஸ், அவர் தான் இன்சார்ஜ். ரோஹித், கோலி ஜஸ்ட் பிளேயர்ஸ் தான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ், கேமரன் கிரீன், அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் இல்லாத ஒரு ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் ODI ஜெயிச்சிருக்காங்க. நம்ப முடியுதா? எஸ், ஆடம் சாம்பா, அலெக்ஸ் கேரி, ஜாஷ் இங்கிலீஷ் கூட இல்லை. பட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பி டீம் தான். ஏன்னா பவுலிங்கில் ஸ்டார் கேஸ்வுட் கிட்ட ஒன்றும் கிடையாது. பேட்டிங்லேயுமே மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் தான். ஸோ அதனால் அப்படி இப்படி தேத்தி எப்படி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. பட் இது டூ ஆர் டே மேட்ச், இந்தியாவுக்கு ஜெயிச்சே ஆகணும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த மேட்ச் ப்ரிவ்யூ தான் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ODI லைட்டாக டச்சப் பண்ணிடலாமே. டாஸ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியா பவுலிங் எடுத்தாங்க. பர்த் உங்களுக்கே தெரியும், ஒரு பவுலர்ஸ் ஓரியன்ட் பிச்சுன்னு, எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு செம்மையாக சூட் ஆகும். ஸோ அங்கே ஆஸ்திரேலியா வேல் வால் மாஸ் காமிச்சாங்க. ஹேசல்வுட் இனிஷியலாக ரோஹித் தூக்குனாரு. ஸ்டார்க்கு விராட் கோலியோட நெமெசிஸ் ஈஸியாக தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியன் டீம் ப்ரெஷரில் போயிட்டாங்க. கேஎல், நிதிஷ் எல்லாம் நிதிஷன், கேஎல், அதுக்கப்புறம் அக்ஷர் ஓரளவு 30s அடிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் யாராலையும் கன்வெர்ட் பண்ண முடியல. சுப்மன் கில், ஸ்ரேயஸ் ஐயர் 2 டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்க. ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் சூப்பராக லே அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேதன் எல்லிஸும் மேத் குனேமன் சூப்பராக போட்டாங்க. இந்தியா 26 overs 136 அடிக்க முடிஞ்சது. ரொம்ப பேட்சியான டார்கெட்டு. ஆஸ்திரேலியா கன்வின்சிங்காக 6 overs to ஸ்பேட் ஜெயிச்சிட்டாங்க. பட் இது ஒரு 50 over or 40 over மேட்சாக இருந்தால் மாறி இருக்கும் சினாரியோ. பட் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. என்ன தான் டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட் சீக்கிரம் அவுட் ஆனாலும் கேப்டன் மிச்சல் மார்ஷ் சென்சிபிளாக ஆடி கொடுத்து ஒரு 50 ஓட மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி ஜாஷ் பிலிப்பி ஒரு 37 அடிச்சார். ஸோ ஒரு யங் சென்சேஷன் அவர். பட் செகண்ட் ODIயில் அலெக்ஸ் கேரியன், ஜாஷ் இங்கிலீஷ் வந்துருவாங்க. பட் எனிவேஸ் இந்த ஆஸ்திரேலியன் டீம் எல்லாம் ஃபஸ்ட் ODI தோக்கணும்னு நினச்சாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடி எங்கள் ஹோம் டங்கில் நாங்கள் என்ன தான் வீக்காக இருந்தாலும் நாங்கள் தாண்டா ஜெயிப்போம் மாஸ் காமிச்சிருக்காங்க. இது மெயின் டீமு. பும்ரா தவிர இந்தியாவில் எல்லாருமே ஆடுறாங்க. ஸோ அர்ஷ்தீப், சிராஜ், அஷிதானா 3 பேர் ஆடியுமே ஒன்றுமே இது பண்ண முடியல. ஸோ ஆஸ்திரேலியா கன்வின்சிங்காக ஜெயிச்சாங்க. ஸோ செகண்ட் ODI ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்துருமே. ஃபஸ்ட் ODI உங்களுக்கே தெரியும், பர்த்தில் நடந்தது. October 19 சண்டே லாஸ்ட் இயர் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பேசுறது செகண்ட் ODI. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடிலைடில் நடக்குது. அடிலைட் ஓவல். ஸோ இது ஒரு நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் தான். தேர்டு பார்த்தீங்கன்னா சிட்னி SCGயில் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஸோ ஒரே ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு. மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் டைம் படி 9 o'clock ஸ்டார்ட் ஆகும். லைவ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1, 2 தமிழ் வரும். அதே மாதிரி OTT பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார். ஸோ பார்த்துக்குவாங்க மக்களே. மேட்ச் நான் ஷார்ப்பாக 9:30 ஸ்டார்ட் ஆகிடும். ஆஸ்திரேலியன் டைம் அங்கே இந்தியன் டைம் படி நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் ODI ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டேல போவோம். ஃபேக்ட் ஆஃப் த டேல என்ன ஃபேக்ட் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு சாதகமான ஒரு ஃபேக்ட் தான். ஆனால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. இந்தியன் டீம் கடைசி 17 வருஷத்தில் ஆடிலைடில் ஆன ஒரு மேட்ச் கூட ODIயில் தோத்ததே கிடையாது. எஸ், நான் டெஸ்ட் மேட்சை பற்றி பேசலை, T20 பற்றி பேசலை, ODI. ஸோ இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஆடிலைடில் லாஸ்ட் 17 இயர்ஸில் கிட்டத்தட்ட 3 to 4 மேட்சஸ் ODI மட்டுமே ஆடி இருக்காங்க. அதில் இந்தியன் டீம் ஒரு மேட்ச்மே தோக்கடிச்சதில்லை. இது ஒரு அன்ரியல் ஃபேக்ட். ஏன்னா ஆஸ்திரேலியன் பார்த்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட்ஸில் அவங்க மெஜாரிட்டி அவங்களோட என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் ஆடிலைடில் இந்தியா அந்த ஃபோர்ட்ரஸை ப்ரீச் பண்ணியிருக்காங்க. திருப்பி ப்ரீச் பண்ணி சீரிஸ் 1 நாள் லெவல் பண்ணுவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ வாங்க ஸ்டேடியம் அனாலிசிஸ்க்குள்ளே போவோம். ஆடிலைட் ஓவல் உங்களுக்கே தெரியும். பேசிக்கலி ஒரு சைடு ஷார்ட் பவுண்டரிஸ் அண்ட் ஒரு சைடு லாங் பவுண்டரிஸ். அண்ட் ஜென்ரலி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுலர்ஸோட பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல ஓரியன்ட் பிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா போத் ஸ்பின் அண்ட் பேஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மெஜாரிட்டி ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் லைனில் கரெக்டாக போட்டாங்கன்னா எடுக்கும். ஸோ மேபி குல்தீப்பை பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிச்சில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் 3 விஷயம் பண்ணணும். டாஸ் ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் பவுலிங் எடுக்கணும். இங்கே சேசிங் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். செகண்டு
3 ஃபாஸ்ட் bowlers 3 ஸ்பின்னர்ஸ் தீரோட போனோம். ஏன்னா இங்கே நல்லா எடுக்கும் ரெண்டு டீமுக்கும். அண்ட் தேர்ட் திங் பவர் பிளே அண்ட் 11 to 40 வந்து கன்சால்டேட் பண்ணி ஆடணும். அக்ரெசிவ் ஆடக்கூடாது. 11 to 40 எந்த டீம் நிறைய ரன் அடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ சேசிங் எடுக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் 275 கம்மி அடிச்சிங்கன்னா ரொம்ப கம்மி ஆடலைடோவில் 265. ஸோ அதை யார் அடிக்கிறாங்களோ அவங்க வின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேவரட்ஸ் இந்தியா கிட்டேருந்து போவோம். ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த சீரிஸ் நிறைய இன்ஜுரிஸ்னால ஆஸ்திரேலியா ஃபேவரட்ஸாக கன்சிடர் பண்ணலைன்னா இந்தியா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்தியன் டீமோட ஸ்குவாடு பார்த்துருவோம். சுப்மன் கில் கேப்டன், ரோஹித் சர்மா இனி கேப்டன் கிடையாது, வெறும் பிளேயர் தான். கஷ்டமாக இருக்குது. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் நியூ வைஸ் கேப்டன், அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல் விக்கெட் கீப்பர், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், அஷித் ரானா, முகமது சிராஜ், அஷதீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, விக்கெட் கீப்பர் அனதர் பிளேயர் துருவ் சுரேல் அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ இதுதான் இந்தியன் டீமோட 15s. இதில் உங்களுக்கு தெரியும் ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி, பும்ரா இன்ஜுரி, மற்றபடி எல்லாமே சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே ஆடுறாங்க. ஜடேஜா, ஷமி என்ன கதைன்னு தெரியல, சாம்சன், மற்றபடி இதுதான் ஸ்குவாடு, நல்ல ஸ்குவாடு தான். ஸோ இந்த ஸ்குவாடு வந்து ஃபஸ்ட் ஓடி ஆடின மாதிரி இருக்குமா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஓடியை கம்பேர் பண்ணால் சுப்மன் கில், ரோஹித் சர்மா ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங், நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 ஐயர், நம்பர் 5 நம்பர் 6 அது அக்ஷர், கேஎல் மாற்றி வந்திருப்பாங்க, நம்பர் 7 நிதிஷ்குமார் ரெட்டி. இதுக்கப்புறம் தாங்க ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பின் பவுலராக உங்களுக்கு எஃபெக்டிவாக தெரிகிறாரான்னு எனக்கு தெரியல. பேட்டிங் ஓகே, பட் பவுலிங் அதுக்கு நான் குல்தீப் யாதவ் ஆட வைப்பேன், ஆடில் சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு அஷித் ரானாவா பிரசித் கிருஷ்ணான்னு கேட்டால் அஷித் ரானா வந்து ஓகே ஆஃப் கட்டர்ஸ் அண்ட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், பட் பிரசித் கிருஷ்ணா லைன் பிடிப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அஷித் ரானா போல பிரசித் கிருஷ்ணா ஆட வைப்பேன். மற்றபடி அஷ்தீப் சிங், முகமது சிராஜ். ஸோ இந்த 2 சேஞ்சஸ் வரும் நான் எதிர்பார்க்கேன். உங்களோட 11 கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இந்தியன் டீமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியன் டீம் ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் இந்த வருஷம் அவருக்கு ஒரு லீன் இயர் தான் சொல்லணும். என்ன சொல்லுது ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து ஐபிஎல்ல வேறு லெவலில் ஆடினார், இங்கிலாந்து சீரீஸ்லையும் வேறு லெவலில் ஆடினார். ஏஷியா கப் அவருக்கு ஒரு அட்ட ஃபெயிலியர், அதனால் ரொம்பவுமே பர்ஃபார்ம் பண்ணல. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஃபஸ்ட் ஓடியிலுமே நினச்ச மாதிரி பண்ணலாம். ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டாக அவர் நல்ல ஸ்கோர் அளவு அடிச்சதும் கிடையாது. ஏன்னா மிச்சல் ஸ்டார்க்கு ஏசுல் கிட்ட நிறைய அவுட்டாக இருக்காரு. ஸோ சுப்மன் கில் கிட்டேருந்து ஒரு பெரிய நாக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கேப்டனாக டெலிவர் பண்ணியே ஆகணும். அண்ட் விராட் கோலிக்கு அப்புறம் சுப்மன் கில் தான் ஃபஸ்ட்டு பிளேயர் டு லூஸ் ஆல் த டெஸ்ட் T20 ஓடி ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கிட்டேருந்து ஒன்று அடிச்சு கொடுத்துருவாரு 40, 50, 16 இல்லைன்னா டக்கு 10 ஓவர்ஸில் அவுட் ஆகிடுவார். ஸோ அந்த ரோஹித் சர்மா இல்லாமல் 2023 ஓடி வேர்ல்ட் கப் ரோஹித் சர்மாவை நான் பார்க்க ஆசைப்படுறேன். ஓகே ரொம்ப வருஷமாக ஓடி ஆடலனாலும் ஹி ஹேஸ் டு கெட் இஸ் ஃபார்ம். ஏன்னா சுப்மன் கில், ரோஹித் சர்மா ஃபஸ்ட் ஓடியில் அவுட் ஆன மாதிரி டக்குன்னு அவுட் ஆனால் இந்தியா ப்ரெஷரில் மாட்டிப்பாங்க. ஜெய்ஸ்வால் உங்களுக்கே தெரியும் பெஞ்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். இவங்க 2 பேர் தாங்க இந்தியன் டீம் மழை மாதிரி நம்பியிருந்தாங்க. பட் இவங்க 2 பேருமே சொதப்பிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேசல்வுட் வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட நெமிசிஸாக இருக்கார். நிறைய தடவை ஹேசல்வுட் கிட்ட அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு வழியை பார்க்கணும். ஏன்னா ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டாக நல்ல பிளேயர் உங்களுக்கே தெரியும் ஸ்ரேயஸ் ஐயர். பட் பேஸுக்கு அகைன்ஸ்டாக கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும். ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸில் பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஸ்ரேயஸ் ஐயருமே ஒரு 30, 40 அடிச்சு ஆகணும். வைஸ் கேப்டனாக கொஞ்சம் பொறுப்பெடுத்து ஆடணும். 50, 60 போடாலும் நல்லாயிருக்கும். கிங் கோலி ஆடிலைட் உங்களுக்கே தெரியும், அது ஒரு தனி லவ் ஸ்டோரி. 2 செஞ்சுரி இங்கே வச்சிருக்காரு. ஸோ 3வது செஞ்சுரி எதிர்பார்க்குறாமா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு என்ன ஒரு கிங் கோலி ஸ்பெஷல் லோடிங்னு தோணுதுங்க. மனுஷன் ஒரு 40, 50 பால் செட் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி லோடிங் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோலி ஸ்பெஷல் லோடிங்கா இல்லையான்னு. பட் கோலி, ஐயர் நிந்தி ஆகணும். ஏன்னா இவங்க 2 பேர் நின்றா தான் பின்னாடி கேஎல் ராகுலுக்கு கன்சாலிடேட் பண்ண வசதியாக இருக்கும். ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி ஆங்கர் ரோல் ஆடுவார், இல்லை ஃபினிஷிங் ரோல் பண்ணுவார். ஸோ இது எல்லாருமே விக்கெட் விட்டாங்கன்னா கேஎல் ராகுலுக்கு மேலே ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுவாங்க. அவர் ஸ்பின்னர்ஸும் ஃபாஸ்ட் பாலிஸும் டேக் டவுன் பண்ணி ஆட போகிறாரா, இல்லை நிந்து ஆட போகிறாரா, இல்லை அக்ரெசிவ் ஆட போகிறான்னு தெரியாது. ஸோ அதனால இந்தியன் டீம் ஃபஸ்ட்டு 30 ஓவர்ஸில் கொடுக்குற லே அவுட் தான் பின்னாடி அவங்களோட ஹிட்டர்ஸை காப்பாற்ற போகுது. அதாவது வாஷி, நிதிஷ், கேஎல்லாம். ஸோ பார்க்கலாம். துருவ் சுரேல் பேக்கப் தான் மோஸ்ட்லி ஆட வைக்க மாட்டார். பட் கேஎல் ராகுல் நான் வந்து என்ன எதிர்பார்க்கணும்னா நம்பர் 6, நம்பர் 5 வந்தால் ஒரு 40 to 50 கான்ட்ரிபியூட் பண்ணோம். அது அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்தியன் டீமும் காப்பாற்றும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் ஆல்ரவுண்டர்ஸ். இவங்க 3 பேருமே பேட்டிங்கில் வந்து என்ன சொல்கிறது ஆர்டர் மாற்றி வராங்க. அது யார் எப்படி வர போகிறாங்கன்னு தெரியல. வாஷிங்டன் தேவையான்னு தெரியல. ஏன்னா அக்ஷர் ஆல்ரெடி ஒரு லெஃப்ட், அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ரொம்ப கீழே வராரு. நிதிஷ்குமார் ரெட்டிலாம் 7 கீழே வரக்கூடாது. அதுவே எனக்கு புரியல. ஸோ எப்படி வர போகிறாங்கன்னு தெரியல. பட் பவுலிங் நான் ரொம்ப கன்சர்னாக இருக்கேன். நிதிஷ் ரெட்டி அந்த அளவுக்கு ஸ்பீடு வரமாட்டேங்குது. அக்ஷர் பட்டேல் ஆஸ் யூஷுவல் அவர் எக்கனாமிக்கலாக போட்டு கொடுத்தாரு 10 overs 50 ஒரு விக்கெட்டுன்னு. வாஷிங்டன் கொஞ்சம் டெலிவர் பண்ணோம். அவுட் ஆஃப் த ரேடாராக இருக்காரு, எக்ஸ்பென்சிவாக தெரியாது. ஸோ லெட்ஸ் சி வாஷிங்டன் ஆடுறாரா இல்லையான்னு தெரியல. பட் ஆடினா கண்டிப்பாக எஃபெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங்கோட பேட்ஸ்மனாக பார்க்குறாங்கன்னா அவரோட வேலை 30 to 40 ரன்ஸ் அதை அடிக்கணும். அக்ஷர் 2மே பண்ணணும். இல்லைனா ரொம்ப பிரிட்டலாக தெரியுது மிடில் ஆர்டர். வீக்னஸாக பார்க்குறேன் ஃபினிஷிங். பாண்டியா பண்டெல்லாம் இல்லாமல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் செட்டப் பார்க்க போவோம். ஃபாஸ்ட் பவுலிங்கில் அஷித் ரானா, அஷ்தீப் சிங், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அஷ்தீப் சிங் ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ஸ்விங்கு கிடைச்சாலும் கிடைக்கனாலும் அவர் நல்லா எடுத்து கொடுத்தாரு. டிராவிஸ் அண்ட் மேத்யூ ஷாட்டை ட்ரிபிள் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. பட் போக அஷ்தீப் பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகிறார். அதை அவர் பார்த்துக்கணும். ஸோ அவர் ஒரு 10 ஓவர்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கணும். முகமது சிராஜ் வந்து ஃபுல் லென்த் ரொம்ப போட்டார்னா கேஷிங் பண்ணிடுறாங்க. ஸோ கொஞ்சம் மேலேயும் கீழே மாற்றி லைனை கொஞ்சம்
ஸ்டெபிலைஸ் பண்ணும். இல்லைனா முகமது சிராஜும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். பட் இவங்களோட 20 ஓவர்ஸில் தான் மேட்சோட ஃபேட்டே டிட்டர்மைன் ஆகும். ஏன்னா ஹர்ஷித் ராணாவா பிரசித் கிருஷ்ணாவா யார் ஆட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் பிரசித் கிருஷ்ணா ப்ரிஃபர் பண்ணுவேன் அடிலைடில். லெட்ஸ் சி அவங்க நம்பர் 8 நம்பர் 9 பேட்டிங் பண்ணணும். ஹர்ஷித் ராணாவே இன்னும் ஆட போகிறாங்கன்னு தெரியல. பட் ராணாவை நான் குறை சொல்ல மாட்டேன். பட் அவர் இன்எஃபெக்டிவாக தெரியாது பிரசித் கிருஷ்ணா கம்பேர் பண்ணால். அது ஒன்று தான் என்னோட குறை. பட் லெட்ஸ் சி யார் ஆடுறானாலும் ஒரு இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த பிச்சில் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக ஆடியே ஆகணும். நான் அதை டவுட்டே பட மாட்டேன். ஃபஸ்ட் ஓடியிலே வந்து பேர்த்துன்றதுனால ஓகே வி கேன் எக்ஸ்கியூஸ். ஏன்னா அதுங்க அவ்வளோ ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்காது. பட் ஆடிலைடில் கண்டிப்பாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் ஆடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு கணக்காக மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அங்கே கண்டிப்பாக ஸ்பின் எடுக்கும். ஸோ குல்தீப் யாதவ் யாருக்கு பதிலாக ஆட போகிறார் அதுதான் கேள்வி. ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக ஆட போகிறாரா இல்லை வாஷிங்டன் சுந்தர் பதிலாக ஆட போகிறாரா தெரியல. பட் ஆனால் குல்தீப் யாதவ் எப்படியாவது ஆடி ஆகணும். ஏன்னா அவரோட 10 ஓவர்ஸ் ஆஸ்திரேலியா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் அவங்களுமே ஸ்பின்னுக்கு வீக்கு தான். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்தியன் டீமோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் பிளேயிங் லெவன் பற்றி பேசியாச்சு. ஸோ இவங்க எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டேன், என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன், யார் எப்படி ஃபார்மில் இருக்கா, யார் எப்படி ஆடினா ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ மற்றபடி இந்தியன் டீமுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்தியன் டீம் ஆன் பேப்பர் பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க, பவுலிங்கில் பும்ரா இல்லாமல் கொஞ்சம் வீக்காக தெரியுறாங்க. பட் லெட்ஸ் சி அவங்க கூட ஜெயிக்க கெப்பாசிட்டி இருக்குது. அர்ஷதீப், குல்தீப், சிராஜ்னு, அக்ஷர்னு. ஸோ லெட்ஸ் சி இந்தியன் டீம் இது ஜெயிச்சே ஆகணும். டூ ஆர் டே மேட்ச் தோற்று தான் சீரீஸ் வரல பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹோம் டீம் ஆஸ்திரேலியா பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா ரொம்ப குறைச்சி இட போட்டோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க சீனியர் பிளேயர் ஸ்டார்க்கு ஏசில் தவிர யாருமே இல்லை. ஸ்மித்து கிடையாது, கமின்ஸ் கிடையாது, கேமரான் கிரீன் கிடையாது, மேக்ஸ்வெல் ஸ்டானிஸ் இவங்களாம் இல்லைன்னு சொல்லனாலும் இந்த டீம் பார்க்க வரலோ பயமாக தாங்க இருக்குது. நான் ஸ்குவாடை படிச்சிடறேன். மிச்சல் மார்ஷ் கேப்டன், ஜேவியர் பட்லெட், கூப்பர் கானலி, பென் வாஷியஸ், நேதன் எல்லிஸ், ஜார்ஜ் ஹெசலோட், டிராவிஸ் ஹெட், மேத்யூ குஹ்னேமன், மார்னஸ் லபுஷன், மிச்சல் ஓவன், ஜாஷ் பிலிப்பி, மேத்யூ ரென்ஷா, மேட் ஷாட், மிச்சல் ஸ்டார்க், இப்போ செகண்ட் ஓடியிலேருந்து ஆடம் சாம்பா, அலெக்ஸ் கைரி, ஜாஷ் இங்கிலீஷ். ஸோ பார்க்க வரலோ பயமாக தாங்க தெரியுது. ஸ்மித்து, கமின்ஸு, அதுக்கப்புறம் கிரீன் இல்லைனாலும் இது ஒரு டெட்லி டீம் தான். நான் ரொம்ப குறைச்சி இட போட்டு நான் வருத்தப்படுறேன். ஸோ இவங்களோட ஸ்குவாட்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் ஓடிக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். என்ன தான் ஃபஸ்ட் ஓடி ஜெயிச்சிருந்தாலுமே மாற்றுவாங்க. அதில் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா டிராவிஸ் ஹெட், மேத்யூ ஷாட், மிச்சல் மார்ஷ் இதுதான் டாப் 3 இருக்கும். நம்பர் 4 மேத்யூ ரென்ஷா அவர் லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர் டெபியூ கொடுத்தாங்க. பட் அவர் ஆடுவாரா இல்லை அலெக்ஸ் கேரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவர் வந்துருவாரான்னு தெரியல. ஆடிலைட் அவரோட ஹோம் டர்ஃப். ஸோ அலெக்ஸ் கேரி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜார்ஜ் பிலிப்பியோட ஜாஷ் இங்கிலீஷ் தான் சீனியர் பிளேயர். ஸோ ப்ரோ அண்ட் ஆல்சோ கொஞ்சம் இன்னோவேட்டிவ் ஆடுவார். ஸோ அவர் ஆட வாய்ப்பு இருக்குது. பட் பிலிப்பி நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் ஆனார். லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்காது. கூப்பர் கானலி, மிச்சல் ஓவன் அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபினிஷர்ஸ். நான் மிச்சல் ஸ்டார்க், நேதன் எல்லிஸ், ஹெசலோட். ஸ்பின்னர்ஸில் சாம்பா ஈஸியாக வந்துடுவார், கூனேமன் ரீப்ளேஸ் பண்ணி. ஸோ இதுதான் ஆஸ்திரேலியா 11 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட பேட்டிங் பற்றி போவோம். ஆஸ்திரேலியாவுக்குமே ஒரு பிரச்சனை என்னென்னா மிச்சல் மார்ஷ் செம்ம ஃபார்மில் இருக்கார். பட் அவருக்கு பார்ட்னர் அவர் வந்து வண்டோனா ஓப்பனிங்னு தெரியல. அன்றைக்கி ஓப்பனிங் வந்தார், திரும்பி ஓப்பனிங் வரணும் ஓகே. ஏன்னா மிச்சல் மார்ஷ் பார்ட்னர் கொடுக்குற டிராவிஸ் ஹெட் இப்போ அவுட் ஆஃப் ஷாட்ஸில் இருக்கார். இந்த வருஷம் அவருக்கு அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் ஆல்சோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஓடிஐஸில் சொல்கிறேன், T20 சொல்ல. ஸோ அதனால் ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட அவர் 3 தடவை அவுட்டாக இருக்காரு. ஸோ அதனால் ஹர்ஷ்தீப் சிங் டிராவிஸ் ஹெட் நல்லாயிருக்கும். ஸோ டிராவிஸ் ஹெட் ஒரு எலக்ட்ரிஃபைங் ஸ்டார்ட் கொடுக்கலன்னா ஆஸ்திரேலியா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. மிச்சல் மார்ஷ் நம்ப முடியாது. மேத்யூ ஷாட் ஒரு 20-30 அடிக்கணும். பவுலிங்கில் 4-5 ஓவர் ஓட்டலாம். பட் பேட்டிங்கில் 30-40 அடிச்சாகணும். இல்லைனா இவங்க 2 பேர் ஃபஸ்ட் ஓடி மாதிரி அவுட் ஆட்டாங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் ப்ரெஷர் ஆகிடும். ஏன்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே மிச்சல் மார்ஷ் கேரி பண்ணி எல்லா மேட்ச் அடிக்க முடியாது. கேப்டனா அவருக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொணும். ஸோ மேத்யூ ஷாட் டிராவிஸ் ஹெட் அடிக்கலன்னா திரும்பி இந்த மிடில் ஆர்டர் மாட்டிக்கும். ஏன்னா மார்னஸ் லபுஷன் சுத்தமாக ஒரு வருஷமாக ஃபார்ம்லேயே இல்லை. மேத்யூ ரென்ஷா டெபியூவே இப்போ தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பர்சனலி இந்த மிடில் ஆர்டரை மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் தூக்கிட்டா கண்டிப்பாக இந்தியன் டீம் ஈஸியாக ஜெயிக்கலான்றது என்னோட ப்ரெடிக்ஷன். பட் அதுக்கு அவங்க 2 பேர் விக்கெட் எடுக்கணும். அப்போ எடுத்தால் தான் ஷாட்டு, லபுஷன், ரென்ஷா இல்லை ட்ரெஷர் ஆவாங்க. லபுஷன் சுத்தமாக ஃபார்மில் இல்லை, தெரில என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அவர் ஆட வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அதுக்கு பதிலாக தான் ரென்ஷா ஆடினார். லெட்ஸ் சி. ரென்ஷாவுமே அந்தளவுக்கு தெரில. ஸோ ஆஸ்திரேலியா மிடில் ஆர்டர் வீக்காக தான் தெரியுது. ஒரு 40-50 யாரும் அடித்தா தான் உண்டு. பட் அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஓடியில் யாரும் இல்லை. பட் செகண்ட் ஓடியில் அவங்களோட சீனியர் ப்ரோஸ் அலெக்ஸ் கேரி அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் வந்துருவாங்க. இவங்க 2 பேரை குறைச்சி இட போடாதீங்க. ஜாஷ் இங்கிலீஷ் சம்பவக்காரன், அதே மாதிரி அலெக்ஸ் கேரி பயங்கரமான லோயர் டவுன் த ஆர்டர் பிளேயர். ஸோ அதனால் ஆஸ்திரேலியா வில் ஹேவ் அ ஹியூஜ் பூஸ்ட். ஏன்னா வந்து ரென்ஷாக்கு பதிலாக கேரி வந்துடுவார் நான் நம்புகிறேன். ஜாஷ் பிலிப்பிக்கு பதிலாக ஜாஷ் இங்கிலீஷ் வந்துடுவார். ஸோ செம்ம ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. ஏன்னா ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கேரி அடிச்சு கொடுப்பாரு. மிடில் ஓவர்ஸில் அக்ரெசிவ் ஆடக்கூடியதுக்கு ஜாஷ் இங்கிலீஷ் இருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரென்ஷா, லபுஷன் இல்லாமல் நீங்கள் ஜாஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி வச்சு பாருங்கள், செம்மையாக தெரியுது மிடில் ஆர்டர் வித் மிச்சல் மார்ஷ் பவர்ஃபுல்லாக தெரியுது. ஸோ இந்தியன் டீம் அதை எப்படியாவது கிராக் பண்ணோம். அப்படி இல்லைன்னா செம்மையாக அக்ரெசிவ் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷி இவங்க கையில் தான் இருக்குது. இல்லைனா கேரி இங்கிலீஷ் 50 போட்டுருவாங்க. அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் பற்றி பார்த்தோன்னா அங்கே எப்படி 6 and 7 இந்தியாவுக்கு வீக்கோ அதே மாதிரி இங்கே கூப்பர் கானலி அண்ட் மிச்சல் ஓவன் இவங்க 2 பேருமே இப்போ தான் ஆஸ்திரேலியாவுக்கு டெபியூ பண்ணியிருக்காங்க ஓடிஎஸ் ஃபார்மேட்டில். அண்ட் ஆல்சோ இவங்க எஸ்டாப்ளிஷ்ட் ஓடிஐ பிளேயர்ஸ் கிடையாது, T20 பிளேயர்ஸ் தான். ஓவன்லாம் பார்த்தீங்கன்னா T20 வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஓடியில் அவர் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ இவரை நல்லா குரூம் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா, பார்க்க நல்லாயிருக்கு. கூப்பர் கானலியும் அடுத்து ஆஸ்டன் ஏக்கராக ட்ரை பண்ணுறாங்க, நைஸ் டு சி. பட் இவங்க 2 பேரும் பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஏன்னா பேட்டிங்கில் லோயர் டவுன் த ஆர்டர் ஆஸ்திரேலியாவுக்கு ஹிட்டர்ஸாக இவரை பார்க்குறாங்க. பட் பவுலிங் ஐ வுட் சி கூப்பர் கானலி நல்லா போட்டுருவார் எக்கனாமிக்கலாக. மிச்சல் ஓவன் கொஞ்சம் அடி வாங்கலாம். பட் லெட்ஸ் சி இவங்களோட பேட்டிங் பொறுத்து தான் ஆஸ்திரேலியாவோட ஃபினிஷிங்கே இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேப்டன் கமின்ஸ் கிடையாது.
ஸோ ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் தான். ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அவங்களோட 20 ஓவர்ஸ் எப்படி அஷதீப் அண்ட் சிராஜுக்கு நான் சொல்லணும் அதோட எஃபெக்டிவ் இவங்க 2 பேர். ஏன்னா இவங்க 2 பேரும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா கை உடஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் நேதன் எல்லிஸ் அதுக்கப்புறம் மிச்சல் ஓவன் கூப்பர் கானலி ஜாம்பாலாம் ஆனாலும் ஈஸியாக ஆடிடலாம். பட் இவங்களை விக்கெட் கொடுக்காம நீங்கள் ஆடணும். ஏன்னா ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் தான் ஆஸ்திரேலியாவோட சக்ஸஸ்க்கு 70% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கமின்ஸ் இல்லாமல். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஹேஸ் டு நாட் லூஸ் அ விக்கெட். அட்லீஸ்ட் விட்டா கூட 2 பேருக்கும் ஒவ்வொரு விக்கெட் விடணும், ரொம்பலாம் விடக்கூடாது. விட்டாங்கன்னா இந்தியன் டீம் காலி. ஸோ ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும்னா ஸ்டார்க் அண்ட் ஹேசல்வுட் 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், இல்லைனா கொஞ்சம் ப்ரெஷர் தான். ஃபாஸ்ட் பாலிங்கில் பார்த்தீங்கன்னா நான் பென் டாஷர்ஸ் இல்லை சேவியர் பாட்டர் தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டாக நேதன் எல்லிஸ் ஆனாங்க ஃபஸ்ட் ஓடியில். பட் அவரும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார், 2 விக்கெட் எடுத்தார். நேதன் எல்லிஸை குறைச்சி இடம் போடாதீங்க, அவர் ஆஸ்திரேலியாவை சூப்பராக ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஐபிஎல்ல அவர் ஒன்றுமே பண்ணல, சிஎஸ்கே சரி அது வேறு கதை. பட் நேதன் எல்லிஸ் ஒரு செம்மையான ஒரு ட்ரிக்கி பவுலர். அவர் பாலை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பிக் பண்ணவே முடியாது. பேக் ஆஃப் த ஹேண்டு ஸ்லோயர் பால் கொஞ்சம் வேரியேஷன் வச்சிருக்காரு. ஸோ நேதன் எல்லிஸ் திருப்பி ஆடினா இந்தியன் டீம் மைட் ஃபைன் டிஃபிகல்ட் டு பிளே ஹிம். ஏன்னா அவரோட 10 ஓவர்ஸில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ அவரை கொஞ்சம் இந்தியன் டீம் பார்த்தானோ, ஆனால் அவரை தான் டார்கெட்டும் பண்ணோம். சப்போஸ் ஸ்டார்க் ஹேசல்வுட் நல்லா போட்டாங்கன்னா. ஸோ இந்தியன் டீமுக்கு 2 பிரச்சனை இருக்குது. எல்லிஸ் எப்படி ஆட போகிறாங்க ஒரு கேள்விக்குறி, எல்லிஸ் எப்படி பண்ண போகிறாரு அவர் 10 ஓவர்ஸில் அதுவும் ஒரு கேள்விக்குறி. ஸோ 2 டீமுக்குமே அது ஒரு எக்ஸ்ஃபேக்டராக தெரியலாம், பார்க்கலாம். அவங்களோட லாஸ்ட் எடுத்தாங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் மேத்யூ குனிமேன் நான் வந்து ரொம்ப ஆவரேஜாக நினச்சேன். பட் அவர் வேலையை கச்சிதமாக பண்ணார், ரொம்ப நல்லாவே போட்டார். ஸோ அவர் இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு சாம்பா அதனால ரீப்ளேஸ் பண்ணிவிடுவார். இல்லை நாங்கள் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரோட போவோம்னா போனால் சாம்பா வெளில தான் உட்காருவார். ஏன்னா மேத்யூ குனிமேன் நல்லா தான் பண்ணார். ஐ டோன்ட் சீ ஹிம் பெஞ்ச் வார்மிங் த பெஞ்ச், அதனால் என்னன்னு தெரில. இல்லைனா ஆடம் சாம்பா இம்பாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட். சாம்பா பற்றி உங்களுக்கே தெரியும், அவர் 10 ஓவர்ஸ் 50-60 கொடுத்து ஒரு 2 விக்கெட் எடுத்துருவார். ஆனால் அவர் எக்ஸ்பென்சிவாக போயிட்டார்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி. ஏன்னா ஸ்பின் அவரை நம்பி தான் இருக்காங்க, சாம்பா அடி வாங்கிட்டா குனிமேன் ஆட முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ ஆஸ்திரேலியா டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி இடம் போட்டோம் பி டீம்னாலும். ஆனால் அவங்க பவர்ஃபுல்லாக தெரியுறாங்க. இப்போ ஜாஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, சாம்பா இருந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியுது டீமு. எனக்கு என்னவோ ஆடிலேட்டில் ஒரு ஈக்குவல் ஃபைட் இருக்கும்னு நம்புகிறேன். இந்தியன் டீம் டூ ஆர் டே மேட்ச் ஜெயிச்சா தான் உண்டு. பட் ஆஸ்திரேலியாவுக்கு ஆல் ஆன் மணி. ஏன்னா இது ஜெயிச்சிட்டா சீரிஸ் வின்னு. அண்ட் ரொம்ப நாள் கேச்சு இந்தியன் டீம் ஒரு ஓடி சீரிஸில் அவங்க ஊரில் தோக்கடிப்பாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வில் பி டிட்டர்மைன் டு வின். லெட்ஸ் see, எனக்கு இது என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்குறனே தெரியல. ரொம்ப மேட்ச் டஃபாக போகும் தான் நினைக்கிறேன். பட் இந்தியன் டீம் ஒரு மேட்ச் தோத்ததால கண்டிப்பாக வெளியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் அலெக்ஸ் கேரி, ஜாஷ் இங்கிலீஷ், ஆடம் சாம்பா வந்தாலும் ஆஸ்திரேலியா எங்கேயோ தடுமாறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆடிலேட் ஓவரில் மேபி இன்எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம் இந்தியன் டீம் கம்பேர் பண்ணால். பட் ஐ எக்ஸ்பெக்ட் 50-50 மேட்ச். ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் ஒரு போல்டான ப்ரிடிக்ஷன் தரேன். ஆஸ்திரேலியா டாஸ் ஜெயிச்சு பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேட்ச் வின்னுங்க. அப்படி ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் இந்தியா வின்னு. இது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். எந்த டீம் சேசிங் பண்ணுறாங்களோ அவங்க வின்னு. ஐ வுட் கிவ் 51-49 ஆன் எனி டீம் அட்வான்டேஜ். பார்க்கலாம். எனக்கு பர்சனலி இந்தியா ஜெயிக்கணும், சீரிஸ் லெவல் ஆகணும், 3rd ஓடி சூப்பராக போகணும். பட் 2nd ஓடியிலே ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக போயிடும். லெட்ஸ் see, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல் த மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 டீமோட பிளேயிங் 11, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், பிளேயர் காம்பினேஷன், யார் எப்படி ஆட் பண்ணலாம், ஜெயிக்கலாம், எல்லாமே பேசியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். இனி இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ் ஃபுல்லாக மேட்ச் எல்லா மேட்சும் ப்ரிவ்யூ கவர் பண்ணுவோம். மேட்ச் முடிஞ்சோன்னே ரிவ்யூ ஷார்ட்ஸாக வரும். ஸ்டே டியூன் மக்கள்.